நம்மளுடைய செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஆயிஷா அப்படிங்கிறவங்க ஷோல்டர் ஸ்லாப் எல்லா பாடி சைஸ்க்கு கொடுக்கணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பட் ஷோல்டர் ஸ்லாப் அப்படிங்கிறது எல்லா பாடி மெஷர்மெண்ட்க்கு கொடுக்கணும். ஆனால் நம்மளோட ஷோல்டர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கார்மெண்ட்டுக்கும் ஷோல்டர் ஸ்லாண்டிங் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கார்மெண்ட்டோட ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வேல்யூ மாறும். ஸோ நம்ம ஷோல்டரோட வேல்யூ 1 to 2.5 வரைக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச் ஷோல்டர் ஸ்லாண்டிங் கொடுத்தா போதும். இதுவே அபவ் 2.5 இன்ச்ல இருந்து 3.5 இன்ச் வரைக்கும் உங்களோட ஷோல்டர் வேல்யூ இருக்கு அப்படின்னா 1/2 இன்ச் நீங்கள் ஷோல்டர் வேல்யூ கொடுங்க. ஓகேவா? இதுவே உங்களோட ஷோல்டரோட வேல்யூ அபவ் 4 இன்ச்சஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 1 இன்ச் வரைக்கும் உங்களோட ஷோல்டர் ஸ்லாண்டிங் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் 1 to 2.5 கொடுக்குறீங்க அப்படின்னா போட் நெக்குக்கு தான் நம்ம இந்த மாதிரி கொடுப்போம். கரெக்ட்டுங்களா? இதுவே இந்த மாதிரி 3 இன்ச் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோஸ் நெக்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நார்மலா ரவுண்ட் நெக் அண்ட் ஸ்வீட் இந்த மாதிரி க்ளோஸ்ல கொடுக்குறீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வரக்கூடியது எல்லாமே காலர் நெக்குக்கு எல்லாமே நீங்க இந்த மாதிரி 1 இன்ச் வரைக்கும் உங்களுடைய ஷோல்டர் வேல்யூஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நம்மளோட க்ளோஸ் நெக்கா நம்ம கொடுக்குறோம், லைக் காலர் நெக்லாம் கொடுக்குறோம்னா இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்மளோட நெக் ஓப்பன் ஸ்டார்டிங் இங்க இருக்கும், பட் எண்டிங் வந்து இங்க இருக்கும், நம்மளோட ஷோல்டர் முடியறது. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடியது எப்படி இருக்கு, இந்த அளவுக்கு கீழே இறங்குது. அதனால இதுவே நீங்க ஓரளவுக்கு க்ளோஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியும். அதனால இந்த அளவுக்கு கொடுத்தா போதும். இதுவே நல்லா நம்ம டீப் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட நெக்கு நல்லா டீப் வருதுன்னா இந்த பக்கம் காமிக்கிறேன். ஸோ இங்க இருந்து வரக்கூடிய வேல்யூ கம்மியாக தான் இருக்கு இல்லையா, அதனால நம்ம 1/4 இன்ச் ஷோல்டர் ஸ்லாண்டிங் கொடுத்தாலே போதும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த தியரிட்டிக்கல் பார்ட்டை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.